ஸோ வாட் திஸ் குவாண்டம் அண்ட் ஏஐ இஸ் கோயிங் டு டூ? எனக்கு அது கொஞ்சம் சிம்பிளாக புரிகிற மாதிரி சிம்பிளா என்னென்ன ரொம்ப விஷயங்கள் அது வழியாக சாத்தியப்படும்? இப்போ தகவல்களை தெரிந்து கொள்வது அல்லது நுட்பமான தகவல்களை தெரிந்து கொள்வதுங்கிற இடத்துல இருக்கும். இப்போ குவாண்டம்ங்கிற ஹார்ட்வேரும் ஏஐங்கிற டெக்னாலஜியும் சேரும்போது என்னென்ன விஷயங்களில் மனித குலத்துக்குள் மாற்றம் நடக்கும்? என்னென்ன கண்டுபிடிப்புகள் வரும்? ஒன்று மெடிக்கல் ஃபீல்டு, நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. கிளைமேட் ஆ கிளைமேட் இப்போ ஓஐ ஆர்கனாய்டுன்னு சொன்னோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருத்தருக்கு பிரெயின் கேன்சர் இருக்குது. என்ன ஆகுது, ஒரு மெடிசன் கொடுக்க ட்ரை பண்ணுறீங்க. அந்த மெடிசன் வந்து ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணாமல் போகலாம். ஈ கேன் டை ஆல்சோ. பட் திங்க் அபவுட் இட். வி டேக் அ பிளட் ஃப்ரம் தட் பர்டிகுலர் பேஷண்ட். இன் 3 வீக்ஸ் தேர் க்ளோனிங் இட். க்ளோனிங் அதே கேன்சர் செல்லை வளர்த்து பக்கத்தில், வி கால் இட் லைக் அ டிஜிட்டல் ட்வின். இதில் மெடிசனை இன்சர்ட் பண்ணுறீங்க, சிமுலேட் பண்ணுறீங்க. இது உங்களுக்கு ஒர்க் பண்ணுமா, ஒர்க் பண்ணாதான்னு. இதெல்லாம் குவாண்டம் சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ எது ஒர்க் பண்ணுமோ அதை வெளியில் வச்சு அதை டிஜிட்டல் ட்வின்னிட்ட நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இங்கே கொடுப்பேன். இங்கே நீங்கள் வந்து எக்ஸாக்ட்லி. இப்போ உங்களுடைய பாடிக்கு இப்போ என்ன ஆகுது, ஒரு ஃபார்மா கம்பெனி ஒரு மெடிசனை புதுசாக எடுத்து வந்தால் டயபெட்டிக்காக மெட்ஃபார்மின் சாப்பிடு, எல்லா டாக்டரும் அதே தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணிங்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு அது ஒத்துக்கலாம், எனக்கு ஒத்துக்காமல் போகலாம். ஆனால் இங்கே எப்படின்னா, உங்கள் ஸ்டெம் செல்ஸே எடுத்து இந்த சைடு கேன்சர் செல்னால் கேன்சர் செல்லை வச்சு இதில் டிஜிட்டலாக இது ஆல்ரெடி இன்றைக்கி நடந்து இருக்கு. அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ரிஸ்கிரைப்டு மெடிக்கேஷனே க்ரியேட் பண்ண முடியும். இப்படி பட் இதெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் எல்லாரும் சொன்னாங்க. சூப்பர் ஏஐ வந்து ஏஎஸ்ஐ வந்து இட்ஸ் கோயிங் டு டேக் டெக்கேட்ஸ் சொன்னாங்க. ஏஜிஐ வந்து இட் வில் டேக் மோர் இயர்ஸ் சொன்னாங்க. இப்போ இவங்க போகிற ஸ்பீடை பார்த்தீங்கன்னா, ஈவன் வீ கேன் கெட் ஏஜிஐ அண்ட் அதர் திங்ஸ் அக்கம்ப்ளிஷ் இன் ஃபியூ இயர்ஸ். இட் கேன் ஹேப்பன் ஈவன் நெக்ஸ்ட் இயர்.